வால்பாறை சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்னென்னா எலியார் டீ எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளமலை டனலுங்க. ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகக்கூடிய இடம் வந்து எலியார் டீ எஸ்டேட்டுங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் சொன்னார். ஸோ இது வந்து இந்த லோக்கல் டிரைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், நார்மலாக வெளியிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கெலாம் இந்த பிளேஸ் தெரியாது. அதனால் வந்து நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஓகே கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த எலியார் டீ எஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து மேல்நீரார் அணையை பார்த்துட்டு கீழே வரும்போது இந்த செக் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த எலியார் டீ எஸ்டேட்டை போகும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேர்னுட்டு அந்த டீ எஸ்டேட்டோட அழகை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போக போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மேல் நீரார் அணை, அப்புறம் வந்து கீழ் நீரார் அணை, இந்த ரெண்டு அணைகளையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது தான் இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிரைவர் சொன்னார். ஸோ நம்மளும் வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ அழகான டீ எஸ்டேட்டுங்கிறத வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பிளேஸ்லாம் வந்து வால்பாறை வந்து 7வது சொர்க்கம் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த டீ எஸ்டேட்டுக்கு உள்ளோடியே வந்து நம்ம வந்து போகிறோம். சுற்றி எங்கே பார்த்தாலுமே டீ எஸ்டேட்டு. அதே மாதிரி இங்கேயுமே வந்து இவ்வளோ ஒரு டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து இங்கே வந்து 4-5 வீடுகள் வந்து இங்கே இருக்கும். ஸோ அங்கங்கே ஒரு 5-6 வீடுகள் வந்து அங்கங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து கரண்ட் கூட கிடையாதுங்க. இங்கே வந்து கரண்ட் கூட கிடையாது. எப்படி தான் அந்த மக்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நிறைய அக்சசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ 100 வருஷத்துக்குலாம் முன்னாடி வந்து எந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான காடாக இருக்கும், மக்களுடைய வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இது வந்து வால்பாறை வந்து 58 டீ எஸ்டேட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த டீ எஸ்டேட்டு உள்ளே வந்து பல கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடுகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்குதா இல்லை நம்மளுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த இடங்களை பார்க்கும்போது நம்ம வெளியிலேருந்து வரும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம்னுட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேயும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த சின்ன கல்லார் அருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் வந்து அதிகமான மழை பெய்யக்கூடிய இடங்க. சிறப்புஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு, எப்படி நார்த்தில் வந்து சிறப்புஞ்சின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அதிகமான மழை பெய்யக்கூடிய இடமான அந்த வால்பாறையில் வந்து சின்ன கல்லார் இருக்கிற பிளேஸ், அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியே இந்த டீ எஸ்டேட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த காட்டெருமைகளை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த டீ எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வைல்டு அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு போனோம். இந்த மாதிரி காட்டெருமைகளை பார்த்தோம். அதே மாதிரி யானைகளை வந்து சம்டைம்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டிரைவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்ம லக்குக்கு இந்த மாதிரி காட்டெருமைகள் நிறையா அங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எலியார் டீ எஸ்டேட்டோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டீ எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம நிற்கிறோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பின்னாடி வந்து அந்த இயற்கை அழகு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இங்கே வந்து டீ எஸ்டேட் தான் இருக்குது. அதே மாதிரி தூரத்தில் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட்டாக தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டிரைவர் வந்து நல்ல ஒரு பிளேஸ் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி லோக்கல் டிரைவர்ஸ்கிட்ட வந்து நம்ம நல்லா ஒரு பேசி பழகி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க நிறைய அந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் வந்து கூப்பிட்டு வந்து காமிப்பாங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடத்த வந்து சுற்றி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்காங்கன்னு பாருங்கள். யாருமே கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பிளேசஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி
ரொம்பவே கூட்ட நெரிசல் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு இடமா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே வந்து எங்களை தவிர வந்து யாருமே இல்லை. ஸோ அதனால தான் அந்த லோக்கல் டிரைவர்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பிளேசஸ் எல்லாம் வந்து சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அவர் வந்து கொண்டு காமிப்பார். ஸோ தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அந்த பிளேசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ உண்மையிலேயே வால்பாறை வந்து ஒரு சொர்க்க பூமி தாங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு அதே மாதிரி நிறையா வீடியோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸுங்க. ஸோ இங்கே வந்து யாருமே மக்கள் வந்து அதிகமாக டூரிஸ்ட் வந்து யாருமே இங்கே வரல, நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம். ரொம்பவே யூனிக்கான பிளேஸு, அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது சுற்றி பார்க்கும்போது. ஸோ நல்லாவே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். என்ன ஒன்றா இது வந்து கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட்டுங்க. ஜஸ்ட்டு நம்மளால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். என்ன ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி நிறைய கேங்காக வந்தாங்கன்னா நல்லாவே இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம ஓரளவுக்கு நல்லா பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வால்பாறை பார்க்காதவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கும். கைஸ், என்னடா திடீர்னு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியாமலேயே டக்கு டக்குன்னு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரேக் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஆமாங்க, இந்த மாதிரி காட்டெருமை வந்து குறுக்க நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த வேகமாக வந்த பைக்கர்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஸோ இந்த நடு ரோட்டில் இந்த மாதிரி காட்டெருமைகள் எல்லாமே நின்றுச்சு. நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு, எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துருக்கு. ஸோ இது பாருங்கள், நல்ல ஃபேமிலியாக வந்து இவங்க வந்து நின்று இங்கே வந்து மேய்ஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி விலங்குகளை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஏதாச்சும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணால் அது நம்மளை வந்து கண்டிப்பாக காரை வந்து புரட்டி போட்டுரும். ஸோ மோஸ்ட்லி வந்து யானைகளை வந்து நிறையா பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் நம்ம நேரத்துக்கு எதுவுமே பார்க்க முடியலங்க யானையை வந்து, காட்டு யானைகளை வால்பாறை. ஏன்னா இது வந்து நல்ல மழை பெய்யக்கூடிய காலம். அதுவும் இந்த மாதிரி அதிகமான வண்டிகள் இறைச்சல் வரும்போகிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதே இது நம்ம வந்து வீக் டேஸில் வந்தோன்னா கண்டிப்பாக யானையை வந்து பார்த்துருக்க முடியும். பார்க்கலாம், இன்னும் வந்து நமக்கு டைம் இருக்குது. எங்கேயாச்சும் யானையை பார்க்க முடியுதாங்கிறது நம்ம வந்து பார்க்கலாங்க. வால்பாறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நம்ம வந்து அந்த வால்பாறை பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பஸ் வந்து ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் போட்டு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வேனில் வரலன்னா கூட இந்த மாதிரி பஸ்ஸோட டைமை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து நிறைய பிளேசஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து நிறைய பிளேசஸ்க்கு வந்து அவங்க வந்து விட்ருக்காங்க. நம்ம வந்து இப்போ கூட பார்த்தோம், பஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா வெள்ளமலை டனலில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த நீரார் டேமில் வந்து எப்படி வந்து டனலுக்குள்ளே வந்து தண்ணி போச்சோ அந்த தண்ணி வந்து வெளியில் வரக்கூடிய பிளேஸஸ் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த டனல், இதே மாதிரி 2-3 டனல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த வெள்ளமலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டனல் வழியாக தண்ணி வெளியேறும். ஸோ அது வந்து நல்லாவே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஸோ இது வந்து மோஸ்ட்லி நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்து போய் பார்க்கக்கூடிய பிளேஸ் தான். அதே மாதிரி அங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு ஆறு மாதிரி அந்த டனல்லேருந்து வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கூழாங்கல் ரிவர் பார்த்திங்க இல்லையா, கூழாங்கல் ரிவர் வந்து எப்படி நல்லா குளிக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி இருந்துச்சோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம வந்து குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கூழாங்கல் ரிவரில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, பட் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கங்கிறது வந்து போய் தான் பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து போகிற டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வந்து அங்கங்கே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. முந்தின நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, மழை அந்தளவுக்கு பெய்யல, லைட்டாக தான் பெஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிட்டு சூப்பராக நம்ம வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ அந்த வெள்ளமலை ஏரியாவுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே தான் அந்த நான் சொன்ன டனல் இருக்குது. டனலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படி வெளியில் வரோங்க. ஸோ இப்போ வந்து தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த டனல்லேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணி. ஆனால் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரியும் அங்கே வந்து விழுது. அது மேபி சைட்லேருந்து வரக்கூடிய தண்ணியாக இருக்கலாம். ஆனால் டனல்லேருந்து வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா அந்த கீழே ஓடுது பார்த்திங்கன்னா, அதுதான் ஆக்சுவலாக அந்த சுரங்கத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி. ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டனலில் தண்ணி வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுங்கிறத பார்க்குறதுக்குலாம் வந்து கொடுக்க ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் போட்டு, ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி அவங்க செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து டைமுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அலோவ் பண்ணல, இங்கே வந்து யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இல்லாட்டி பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜில் போய் நின்றுட்டு நம்ம வந்து வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டனல்லேருந்து வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வெளியில் வருதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு வந்து காமராஜர் வந்து அந்த காலத்தில் சூப்பரான ஒரு திட்டத்தெல்லாம் மேற்கொண்டு இந்த மாதிரி நீரை வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து டனல்லேருந்து வரக்கூடிய தண்ணி நல்லா ஃபோர்ஸாகவே வருது. இந்த இடத்துலலாம் குளிக்கிறதுக்கு அளவே கிடையாதுங்க. அதனால் ரொம்ப சேஃபாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கைஸ், நம்ம வந்து கூழாங்கல் ஆற்றுல வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் வந்து குளிச்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த டன்லேருந்து வெளியே வரக்கூடிய தண்ணி. ஆக்சுவலாக நல்லாவே ஒரு ஆறு மாதிரி இங்கே வந்து போக ஆரம்பிச்சிட்டு, இங்கே வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் தண்ணி போகுது. அதனால் வந்து நம்ம வந்து நீட்டாகவே குளிக்கலாம். பாருங்கள், மக்கள் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பிரச்சனைனா, நாங்கள் வந்து ஆல்ரெடி காலையில் வந்து நம்ம ஹோட்டல் பக்கத்தில் ஓடக்கூடிய ஆற்றுல வந்து நம்ம வந்து குளிச்சிட்டோம் சூப்பராக. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இங்கே வந்து குளிக்கலை. பாருங்கள், ஒரு சிலர் வந்து நல்லாவே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது அந்த லொக்கேஷனுமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சுற்றி பார்க்கும்போது அந்த நிறைய மலைகள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேகங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டைமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டு. ஸோ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு.
பாலத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி இந்த டனல்லேருந்து வரக்கூடிய தண்ணி எப்படி ஃபோர்ஸாக வருது, அந்த தண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஆறாக வந்து இங்கே வந்து மாறி போகுது அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுங்க. நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது தண்ணி ஃபோர்ஸாக வந்துச்சு அந்த டனல்லேருந்து வந்த தண்ணி. ஏன்னா அந்த பாதை வந்து ரொம்பவே குறுகலாக இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே வைடாக போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. பார்த்திங்கன்னா மக்கள்லாம் அங்கே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த வெள்ளமலை டனல் ஏரியா. ஸோ இங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது. வீடுகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 பிளேஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அந்த இலியார் வியூ பாயிண்ட்டு, டீ எஸ்டேட்டோட வியூ பாயிண்ட்டு. அது வந்து உண்மையிலேயே யாருமே போகக்கூடியாத ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வெள்ளமலை டனல். ஸோ இந்த 2 பிளேஸையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வால்பாறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி பார்த்திங்கன்னா ஒரு 3-3:30 தான் ஆகுது. நம்ம ஒரு 4 மணிக்கெலாம் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து போக போகிறோங்க. ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் வந்து போகலாம் வால்பாறையில். பாருங்கள், இதுதான் வந்து வால்பாறையோட வில்லேஜ் வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வில்லேஜ் இல்லை, டவுனு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ போயிட்டு ரூமில் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ட்ரிப் வந்து போயிட்டு போகிறோங்க. வால்பாறையில் வந்து லோக்கல் பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் போட போகிறோங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான பிளேசஸை வந்து நம்ம வந்து காமிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. கைஸ், இதுதான் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ஹோட்டல். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து ஹோட்டலில் வந்து அவைலபிள் இருந்துச்சு ரூம்ஸு. ஸோ நேற்றுக்கு சாட்டர்டே வந்து பார்க்கும்போது இல்லைன்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கலாம். பாய்.